ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி டியூட். இன்னைக்கு நம்ம ஆப்ரேஷன் திரிஷூல் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியர் இனிஷியேட்டிவ் ஆஃப் டிஎன்பிசி டியூட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்ரேஷன் திரிஷூல் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், ஈவன் நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு வேளை அதில் ரிசல்ட் வரலை, குரூப் 1 எழுதி அதில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், குரூப் 1 ஏற்கனவே 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு கன்சிஸ்டண்டாக ப்ரிலிமினரியில் பிரச்சனை வருது அப்படின்ற கேண்டிடேட்ஸ்க்காக எடுக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ நம்ம டிஎன்பிசி டியூட்ல பார்த்தீங்கன்னா யூனிட் 5 and 6 தென் கரண்ட் அஃபேர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது தனியாகவே போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ், பர்டிகுலர்லி குரூப் 1 குரூப் 2 ஆஸ்பிரன்ஸ் கிட்ட இருந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அது ரொம்ப நன்றி. இது வந்து எங்களுடைய ஒரு ப்ரீமியர் இனிஷியேட்டிவ் தான். அதில் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி பார்க்கல. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. அதே நேரத்தில் நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா, சார் நான் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக சிவில் சர்வீஸில் ஒரு அஞ்சு மெயின்ஸ் எழுதியிருக்கிறேன், 5 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கிறேன், ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்கல, இப்போ நான் குரூப் 1 ஷிஃப்ட் ஆகலாம்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் சில குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக 2-3 ப்ரிலிமினரிலே போயிட்டு இருக்கு, எங்களுக்கு மென்டார்ஷிப் பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் மாதிரி கிடைக்குங்களா சார் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்மளுடைய மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் வந்துட்டு நம்ம இந்த ஒரு பேட்ச் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக நிறைய ஆஸ்பிரன்ஸ் கேட்டிருக்கிறீங்க, அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த இனிஷியேட்டிவ்ல. நெக்ஸ்ட் 90 days, அதாவது நமக்கு செப்டம்பரில் வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிமினரிக்கான 2026 ப்ரிலிமினரிக்கான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் மாதிரி இருக்க போகுது. ஸோ ஒரு பெர் டே பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக நம்ம 3 கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். பெர் டே 3 கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஆவரேஜாக ஒரு 7 to 8 days பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் உங்களை முடிக்க வச்சுருவோம். அதாவது நம்ம எடுக்க போகிறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம மெயினாக டார்கெட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி அரௌண்ட் 25 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, தென் இந்தியன் பாலிட்டி 40 கொஷின்ஸ், தென் தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் 40 கொஷின்ஸ், தென் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்தியன் எக்கானமி அதில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 50 கொஷின்ஸ். இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துட்டு அரௌண்ட் 10 கொஷின்ஸ் வரக்கான பாசிபிலிட்டின்றது இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை மட்டும் நம்ம எடுத்து ஒரு பேட்சாக கொண்டு போக போகிறோம். இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 165 கொஷின்ஸ், 160+ கொஷின்ஸ் வரும். இதை நம்ம என்ன சொல்லி டார்கெட் பண்ணிக்கிறோம், மிஷன் 150+ அப்படிங்கிறத வச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறோம், பேரலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பாலிட்டி செஷன் அட்டன் பண்ணுவீங்க, 2 தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் செஷன் அட்டன் பண்ணுவீங்க, பேரலாக அட்டன் பண்ண போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 daysல இந்த ரெண்டையுமே, அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் பாலிட்டி பேரலாக கொண்டு போக போகிறோம். இதை தாண்டி இந்தியன் ஹிஸ்ட்ரி அஸ் வெல் அஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இது கொண்டு போக போகிறோம். இது கூட கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 5 சப்ஜெக்டை ரொம்ப ப்ராப்பராக கொண்டு போக போகிறோம். இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு மினிமம் 150+ கொஷின்ஸ் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம். அதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஷினோட இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சப்போஸ் ஏன்ஷியன் மெடிவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்துட்டு அரௌண்டு ஒரு 10 to 12 கொஷின்ஸ் வந்துட்டு ஏன்ஷியன் மெடிவலில் கேட்குறாங்கன்னா 8 கொஷின்ஸ் ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு கிடைச்சிரும். மீதி 2-3 கொஷின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வெளியில போக தான் செய்வாங்க. ஸோ நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாமே கவர் ஆகுது. மெயினாக ஸ்கூல் புக்கும் கவர் ஆகியிருந்திருக்கும், இதை தாண்டி யூனிவர்சிட்டி லெவலில் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கவர் ஆகியிருந்திருக்கும். ஸோ ஃபார் எவ்ரி செஷன்ஸ் நம்ம எல்லா செஷன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்துட்டு செஷன் புக்லெட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் மிஷன் திரிஷூல் இனிஷியேட்டிவ்ல ஜாயின் பண்ணி ப்ரிலிமினரி அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் குரூப் 1 ப்ரிலிமினரின்றது கிளியர் பண்ண முடியும். இந்த இனிஷியேட்டிவ்ல ஜாயின் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 1 சில கேண்டிடேட்ஸ் குரூப் 2ல இருப்பீங்க, கொஞ்சம் முன்னெடுப்பாக சீக்கிரமாகவே கவர் பண்ணிடலாம் சிலபஸை அப்படிங்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். சில பேருக்கு டவுட் இருக்கும், சார் இது ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் மாதிரி கொண்டு போகிறீங்க, ஸோ உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக கவர் பண்ணுறேன்ற பேரில் ஸ்கிப் பண்ணிடுவீங்களா சில அப்படின்லாம் டவுட் இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது, ரொம்ப டீட்டெயில்டாக தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம். எங்களோட வந்துட்டு ஒரு 70 days நீங்கள் ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுங்கள். 90 days நம்மளுக்கு எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 weeks இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அரௌண்ட் 70 days நான் நீங்கள் கூட ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக சிலபஸை ரொம்ப ப்ராப்பராக முடிச்சு தரோம். அது மட்டும் கிடையாது, இந்த நம்மளுடைய சிலபஸ் முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் முடிக்க உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோன்னா ஒரு செக்ஷனல் டெஸ்ட் கொடுக்க போறோம். இப்போ இந்தியன் ஹிஸ்டரி முடிக்கிறீங்களா ஒரு டெஸ்ட், அதே மாதிரி இந்தியன் பாலிட்டியா ஒரு டெஸ்ட்,
ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டும் கொடுத்துட போகிறோம். இதை தாண்டி ஒன்ஸ் நம்ம முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் நான் சொன்ன அந்த ஹை யீல்டிங் டாபிக்ஸ் முடிச்சிட்ட பிறகு 2 கம்ப்ளீட் குரூப் 1 மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்லேருந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம். ஜாயின் பண்ணுறோன்றவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நம்ம என்ன ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இதுக்கான அட்மிஷன் சென்டர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கம்ப்ளீட்லி ஃபஸ்ட்டு வரக்கூடிய 100 கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது அவைலபிள். அதுக்கு பிறகு மற்ற பேட்ச் நம்ம போட போகிறது இல்லை. ஏன்னா லிமிட்டட் டைம் தான். அதனால சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் ஷியோர்லி வி வில் மேக் அவர் கேண்டிடேட்ஸ் டு கிளியர் திஸ் குரூப் 1 prelims 2026. தேங்க்யூ.